துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு கும்பத்தில் சதுர்கிரக சேர்க்கை, சதுர்கிரக யோகம். கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? அஞ்சாம் பாவம். அஞ்சாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க. பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் கிரகம் யார்? ராகு. பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல் இருக்குது அப்படின்னா நம்ம போய் பார்க்கணும். நாங்கள் ஒரு வருஷமாக பார்க்கறது இல்லைங்க, 2 வருஷமாக பார்க்கறதுல பெருசாக அதெல்லாம் ரேட் போகாதுங்க. பெருசாக ரேட் போகலனாலும் நீங்கள் போய் பார்க்கணும். இல்லைனா என்ன, அவன் பக்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி முழுசும் பிடிச்சிடறதுக்கு மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 5ல் சூரியன் இருப்பான். நம்ம இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், துளாராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா ராசி அதிபன் 6க்கு போயிட்டு இருக்கானேம்மா, ஸ்தான பலம் இல்லையேம்மா, ஸ்தான பலம் இல்லை அப்படின்னாலும் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காமா. ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மார்ச் மாதம் முழுசும் வந்து பார்த்திங்கன்னா 4 கிரகங்கள் கும்பத்தில் சதுர்கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சதுர்கிரக யோகம் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் அந்த சதுர்கிரக யோகம் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். அதாவது நிறைய ராசிகளுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது, அவங்களுக்கு 90% நல்ல இம்பேக்டை ஏற்படுத்தும். ஒரு சில ராசிகளுக்கு ஆப்வியஸ்லி நல்லா இல்லை அப்படின்னாலும் 10% உங்களுக்கு நல்ல இம்பேக்டை ஏற்படுத்தும். கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மார்ச் மாதம் சுக்கிர பகவான் மீனத்தில் சுக்கிரன் உச்சம். ஆக உச்சம் பெற்று அமர்றதுனால எல்லா ராசிகளுக்கும், ஆல்மோஸ்ட் 12 ராசிகளுக்கும் சுக்கிரன் நல்லதை செய்வான். எவ்வளோமா நல்லதை செய்வான்? இவ்வளோ செய்வானா அப்படின்னா, நல்லா இருக்கவங்களுக்கு அவ்வளோ செய்வான். நல்லா இல்லை அப்படின்னாலும் இவ்வளோவாது செய்வாமா, கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆக இந்த பதிவை நீங்கள் முழுசும் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது, எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும், இந்த கிரகம் இந்த பாவத்தில் இருக்கிறதுனால என்ன நல்லது என்ன கெட்டது அத்தனையும் நான் வந்து ப்ளஸ்ஸும் சொல்லுவேன், மைனஸும் சொல்லுவேன். தெளிவாக பாருங்கள். ப்ளஸ் இந்த காலகட்டத்தில் நல்லது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு, மைனஸ் இந்த காலகட்டத்தில் உஷாராக இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மளே தவிர்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுசும் பாருங்கள், நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டன் பதிவுக்குள்ளே போயிடலாம் வாங்க. துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு கும்பத்தில் சதுர்கிரக சேர்க்கை, சதுர்கிரக யோகம். கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? அஞ்சாம் பாவம். அஞ்சாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க. பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் கிரகம் யார்? ராகு பகவான். ராகு பகவான் என்ன மாதிரி ப்ளஸ்ஸை கொடுப்பாரு? ஃபஸ்ட் விஷயம், எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுதுங்க. எங்கள் அப்பா பெரிய வசதியான ஆளுன்னே இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் எங்கள் அம்மாவும் எங்களுக்கு சொன்னதில்லை. அப்பாவும் இறந்தே போயிட்டார். இப்போ இல்லை, அப்பா உயிரோடு தான் இருக்கார், எப்படினாலும் வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகுது, திடீர்னு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க, புது கேரக்டர். அந்த கேரக்டர் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை. அத்தைன்னு ஒருத்தவங்க வராங்க, இதுக்கு வரைக்கும் அந்த கேரக்டர் நாங்கள் பார்த்ததே இல்லை. வந்து எங்ககிட்ட உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தரோம், இந்த விஷயத்துக்கு நீங்கள் கையெழுத்து போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் விசாரிக்கிறோம், அந்த ஒரு இடம் எவ்வளோ அப்படின்னா பல கோடி ப்ராப்பர்ட்டி. எங்ககிட்ட சில ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஒரு கன்சைஸ்ட் அமௌண்ட் கொடுக்குறாங்க, ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு கொடுத்துட்டு கையெழுத்து போடுன்னு கேட்குறாங்க. எனக்கு பூர்வீகத்தில் இவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பு சொத்து பத்து இருக்குது எனக்கு தெரிய வரக்கூடிய காலகட்டம், இப்படி வச்சுக்கலாம். போதுமான அமௌண்ட்டை கொடுத்துட்டு கையெழுத்து போடுறாங்க. போடுறதுக்கான, அதாவது அந்த போதுமான உரிய தொகை அப்படின்றது உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீகத்தில் சொத்து பற்றி ஏதாவது இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு தெரிய வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ராகு இந்த மாதிரி விஷயத்தை ஏற்படுத்துவா. சரி, ப்ளஸ்ஸு சொல்லிட்டீங்க. மைனஸ் ஏதாவது இருக்கா? எனக்கு வந்து பாருங்கள், எங்கள் அப்பா வழி தாத்தா, எங்கள் அப்பா வழி சித்தப்பா, சித்தி, மாமா, மாமி, அதாவது மாமா மாமி அப்பா வழி வராது இல்லையா, அம்மா வழி தான் வரும். அதாவது அத்தை மாமா, இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் கூட மனஸ்தாபம், மனசஞ்சலம், காசு விதமாக சொத்து விதத்தில் எங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ற ஒரு அமைப்பும் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்கள ப்ளஸ் இன்னொரு ப்ளஸ் இருக்குது. குழந்தைங்கள நம்ம காசு செலவு பண்ணி வெளிநாடு படிக்க அனுப்புறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. வெளிநாடு பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏவியேஷன் இன்ஜினியரிங் இங்கேருந்து நான் ஜெர்மனியில் வாங்கி கொடுத்துருக்கேங்க. நான் வந்து பாருங்கள் எம்பிஏ பிள்ளைக்கு யூஎஸில் வாங்கி கொடுத்துருக்கேன் சீட்டு. அதே மாதிரி பிள்ளை மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில் படிக்குது ஃபாரினில். இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களை வெளிநாடு படிக்க அனுப்புறதுக்கான பிராப்தம். இதெல்லாம் ப்ளஸ். மைனஸ் ஏதாவது இருக்கா? நம்மளுக்கு பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல் இருக்குது அப்படின்னா நம்ம போய் பார்க்கணும். நாங்கள் ஒரு வருஷமாக பார்க்கறது இல்லைங்க, 2 வருஷமாக பார்க்கறதுல பெருசாக அதெல்லாம் ரேட் போகாதுங்க. பெருசாக ரேட் போகலனாலும் நீங்கள் போய் பார்க்கணும். இல்லைனா என்ன, அவன் பக்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி முழுசும் பிடிச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பிள்ளைங்களோட கேரக்டரில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா
நம்ம சொல் பேச்சு கேட்காம போகிறது, நம்ம என்ன சொன்னாலும் ஆப்போசிட்டாக செய்கிறது, நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது, பிள்ளைங்களோட நடத்தையில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம், நடத்தை சரியில்லாமல் போகிறது, அவங்களோட குணங்கள் மாறுபடுறது, அவங்க ரொம்ப அடமெண்ட்டாக வருது. அப்போ பிள்ளைங்க சார்ந்து மன கஷ்டம், மனசஞ்சலம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பூர்வீகத்தில் சொத்து கோர்ட்டு நோக்கி போகிறது, கேஸ் நோக்கி போகிறது, பஞ்சாயத்து நோக்கி போகிறது, அதுவும் வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்தை நாங்கள் வந்து பாருங்கள் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 5ல் சூரியன் மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 5ல் சூரியன் இருப்பான். நம்ம இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் துளாராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு பெருத்த அமௌண்ட் வாங்கி பிள்ளைங்களை வெளிநாடு படிக்க அனுப்புறதுக்கான வாய்ப்பு. இதுக்கு உங்கள் அப்பா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. பிள்ளைங்களோட எஜுகேஷனுக்காக நம்ம ஒரு லோன் வாங்குறது, ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் லோன் வாங்குறது, அப்பா கிட்ட கடன் வாங்குறது, அப்பா காசு கொடுக்கறது, அப்பானோட சப்போர்ட் வாங்குறது, அப்படி இல்லை அப்படின்னா மாமனார் கிட்ட காசு கேட்குறது, அப்படி இல்லை ஒரு ஹையர் அஃபிஷியல் கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு லோன் சாங்ஷன் பண்ண சொல்லி பிள்ளைங்களை படிக்க அனுப்புறது. இதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. இது மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம், மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இது. மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் மார்ச் முடிய சூரியன் 6ல் போயிடுவார். ருணரோக சத்ருஸ்தானத்தில் சூரியன். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட பெருசாக பகச்சிக்காதீங்க. அப்பா கிட்ட அடமெண்ட் ஆர்குமெண்ட் வேண்டாம், மாமனார் கிட்ட அடமெண்ட் ஆர்குமெண்ட் வேண்டாம். நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஹையர் அஃபிஷியல் கிட்ட என்ன சொன்னாலும் ஓகே ஓகே ஆமாஞ்சாமி அப்படிதான் சாமி அப்படின்னு ஆமாஞ்சாமி போட்டு போயிடுறது நல்லது. புரியுதுங்களா? இல்லைன்னா நம்ம தேவையில்லாமல் டார்கெட் ஆக ஆரம்பிப்போம். அவங்க நம்மளை டார்கெட் பண்ண ஆரம்பிப்பாங்க, கார்னர் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. 5ல் செவ்வாய் அடமெண்ட் ஆர்குமெண்ட் வேண்டாம். பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்குன்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து பண்ணுறேன், சண்டை போடுறேன், கோர்ட்டுக்கு போகிறேன், கேஸ் போடுறேன் அப்படிலாம் வரும். அண்ணன் தம்பிங்க கிட்ட பூர்வீக சொத்து சார்ந்து பஞ்சாயத்து சண்டை அப்படின்றதுலாம் வரும். குழந்தைங்க கிட்ட கோவம் அப்படின்றதே வேணாம். குழந்தைங்க என்ன பண்ணாலும் முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியாக சொல்லியே திருத்த பாருங்கள். சண்டை பிரச்சனை பண்ணால் குழந்தைங்க நம்மளை விட்டு ரொம்ப தள்ளி போயிடுவாங்க. அவங்களோட குணாதிசயங்கள் இன்னும் முரடாயிடும். இதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5ல் புதன். என்னோட புத்திசாலித்தனத்தினால பிள்ளைங்களை நான் ஓவர்டேக் பண்ணிட்டேன் அப்படின்ற அமைப்பு. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா புதன் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடுவோம். எப்படி எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா அவன் கூட ஒரு கிளாஸில் ஒரு பொண்ணு படிக்குது. அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு மேலே ஒரு ஈர்ப்பாக இருக்கா, ஒரு லைட்டாக ஒரு க்ரஷ் இருக்க மாதிரி தெரியுது. படிக்கவே மாட்டேன்றான். நான் இப்போ யோசிக்கிறேன், அந்த பொண்ணு ஒரு நாள் வீட்டுக்கு வந்துச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பிள்ளையை கூப்பிட்றேன், கண்ணே நீ எங்கள் வீட்டுக்கே வந்து படிக்கணும், நீயும் தம்பியும் கம்பைன் ஸ்டடீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை வீட்டுக்கு கூப்பிட்டு கம்பைன் ஸ்டடீஸ் பண்ண வச்சு என் பிள்ளையை நான் பாஸ் பண்ணுறேன். ஏதோ ஒன்று பண்ணி பிள்ளையை பாஸ் பண்ணிட்டேன், ஏதோ ஒன்று பண்ணி என் பிள்ளையை வழி நடத்துகிறேன், என் பிள்ளையை நான் திருத்துறேன் அப்படின்ற மாதிரி அமைப்பு. ஃப்ரெண்ட்ஸு இருக்கிறது தப்பு இல்லை. நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா தப்பாக கொண்டு போகாமல் நல்லபடியாக கொண்டு போய் அந்த ஒரு க்ரஷ்ஷு பேசாத பழகாத வரைக்கும் அது ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். நல்லா பேசி யதார்த்தமாக பழகிட்டால் அந்த ஈர்ப்புன்றது இருக்காது. இதை புரிஞ்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி குழந்தைங்களை நல்வழிப்படுத்துறது அப்படின்றது நல்லது. சரிங்களா? சரி. ஆனால் யதார்த்தமாக பழகும்போது அது இன்னும் கொஞ்சம் ஒரு லவ் நோக்கி போனால் என்னங்க பண்ணுறது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று அப்படின்னாங்க. அந்த பிள்ளையை தான் உங்கள் பையன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? பெரிய மதில் சோறு போட்டு அவங்க 2 பேரையும் பிரித்து வச்சா கூட அது நடக்க தானே போகுது. ஸோ யதார்த்தமாக பிள்ளைங்களோட நட்பை வந்து நட்பாகவே கொண்டு போக அதுக்கும் மேலே அந்த உறவு மாறுது அப்படின்னா அதுலேயும் ஏதோ ஒரு நல்லது இருக்கும். ஆண்டவன் கணக்கு, நம்ம அதை மாற்றி எழுத வேண்டாம். சரிங்களா? சரி. அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள் சுக்கிரன் மீனத்தில் உச்சமடைஞ்சு உட்காந்துட்டு இருக்கு. 6ஆம் பாவம். உங்களுக்கு நோய் இல்லாத, கடன் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும்னு சுக்கிரன் முடிவு பண்ணிட்டா உங்களோட ராசி அதிபதி. என்னம்மா ராசி அதிபன் 6க்கு போயிட்டு இருக்கானேம்மா, ஸ்தான பலம் இல்லையேம்மா, ஸ்தான பலம் இல்லை அப்படின்னாலும் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காம்மா, நம்ம அதை பெருசாக யோசிக்க வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் கடனை அடைக்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கடனை அடைச்சிட முடியும். அதே மாதிரி கடன் எங்கே கேட்குறீங்க, ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக அப்படின்னா கடனும் கிடைக்கும். பெரிய லெவலில் கடன் வாங்கிடாதீங்க, எங்கே கடன் கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு பெரிய லெவலில் கடன் வாங்க வேண்டாம். பிறப்புறுப்பு சார்ந்த நோய்கள், கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள் பெண்களாக இருந்தால், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான கோச்சார பலன்கள்மா. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, நீங்கள் கோச்சார பலன் சொன்னீங்கம்மா, இது எங்களுக்கு எவ்வளோம்மா இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னா சுய ஜாதகத்தில் தசநாதன் சூப்பராக இருக்கான் அப்படின்னா நாங்கள் பாசிட்டிவாக சொல்லியிருக்கோம் பார்த்திங்களா, அது 100க்கு 100% நடந்துடும். சுய ஜாதகத்தில் தசநாதன் ரொம்ப வலுவிழந்து இருக்கான் அப்படின் போது நாங்கள் கொஞ்சம் நெகட்டிவ் சொல்லியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த நெகட்டிவ் ஒரு 10% நடக்கும். சரிம்மா, எங்களுக்கு அவ்வளோ அனலைஸ் பண்ண தெரியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தசநாதன் என்ன தசை இங்கே உங்களுக்கு நடக்குது, தசநாதன் எந்த பாவத்தில் இருக்கா, அவனுக்கு வீடு கொடுத்தவன் கால் கொடுத்தவன் நல்லா இருக்கானா, அதே மாதிரி பாபரோட பார்வை இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கணும். இல்லைம்மா எங்களுக்கு அப்படிலாம் பண்ண முடியல, நாங்கள் வந்து பாருங்கள் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம். வீடு கட்டலான் இருக்கோம், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணலான் இருக்கோம்,
இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடு மைக்ரேட் ஆகலான்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணுறோம். குடும்பத்தோடு ஷிஃப்ட் பண்ணலான்னு நினைக்கிறோம். ஃபேமிலியில் பல குழப்பங்கள் இருக்குது. அது வந்து எப்போயாவது தீர்வுக்கு வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறோம். இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்கள் சுய ஜாதகம் தெளிவாக சொல்லிடும். 30% இது நடக்கும், 70% இது நடக்கும், 90% இது நடக்கும், இல்லை இது நடக்கவே நடக்காது, 10% தான் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா அனலைஸ் பண்ணிக்க முடியும், தெளிவாக சொல்லிடும். கவலை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆக இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களை என்கிட்ட கேட்டு நீங்கள் முடிவு எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னு நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா டிஸ்பிளேயில். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.